திருக்குறள் 233. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில். Earthly wealth is fleeting, but charity born of compassion is eternal. Riches may fade with time, yet the merit of selfless giving endures beyond generations. True greatness is not measured by what one possesses, but by what one shares. The compassion that wipes the tears of the poor raises a person to imperishable fame. Such glory is not engraved upon stone, it is inscribed in the hearts of humanity and blessed by the divine. குரு வாசி சித்தர். பெருமைகளுக்குள் உயர்ந்த புகழ். பெருமைகளுக்குள் உயர்ந்த பெருமை என்பது வறுமையில் வாடுபவர்களுக்கு எவ்வித எதிர்பார்ப்புமின்றி உதவுவதிலே உள்ளது. செல்வத்தில் உண்மையான நோக்கம் அதை குவித்து வைத்திருப்பதில் அல்ல, தேவையுடையோரின் துயரத்தை போக்குவதில்தான் உள்ளது. பசியை தீர்க்கும் ஒரு கைப்பிடி உணவும், துன்பத்தில் வாடுபவரை ஆறுதல் படுத்தும் ஒரு கருணைமிக்க கரமும் உயிர்களை காக்கும் புனிதமான அறச்செயலாகும். உலகச் செல்வம் நிலையற்றது, ஆனால் கருணையால் பிறக்கும் ஈகை என்றென்றும் நிலைத்திருக்கும். பொருள் காலப்போக்கில் அழியலாம், ஆனால் சுயநலமற்ற கொடையின் அறப்பயன் தலைமுறைகள் கடந்தும் அழியாது நிற்கும். உண்மையான பெருமை ஒருவர் எவ்வளவு செல்வத்தை வைத்திருக்கிறார் என்பதில் இல்லை, அதை எவ்வளவு மனமுவந்து பகிர்கிறார் என்பதில்தான் உள்ளது. வறியோரின் கண்ணீரை துடைக்கும் கருணையே மனிதனை காலத்தால் அழியாத புகழுக்கு உயர்த்துகிறது. அந்த புகழ் கல்லில் பொறிக்கப்படுவதில் இல்லை, மனிதர்களின் இதயங்களில் பொறிக்கப்பட்டு இறையருளால் என்றும் நிலைத்திருக்கும். குரு வாசி சித்தர்.